கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கும் வார்த்தை அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இது ஸ்தேவானுடைய வார்த்தைகள். ஸ்தேவான் தன்னுடைய கடைசி உயிர் பிரியும் நேரத்துல தம்மேல கல் எறிந்தவர்களை மன்னிக்கும்படி பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறாங்க. இந்த பாவம் அவங்க மேல சுமத்தாதிருங்கன்னு சொல்லி வேண்டுதல் செய்யறதை நாம பார்க்கிறோம். நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு யாராவது ஒரு தீங்கு செஞ்சுட்டா, நமக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டா, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிதான் நம்ம ஏசப்பா கிட்ட புலம்பி இருப்போம். ஆனா இங்கு ஸ்தேவான் இயேசுவை போல, இயேசுவும் இதே போலதான் சிலுவையில அறையப்பட்டு மறிக்கும் அந்த நேரத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்ட்டு சொல்லி வேண்டுதல் செய்ததை பார்க்கிறோம். அதே போலதான் இயேசுடைய குணத்தை ஸ்தேவான் பெற்றதுனாலதான், இயேசுவை போல அவர் மாறினதுனாலதான் அந்த மன்னிக்கும் இருதயத்தை அவர் பெற்றிருந்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை போல நம்ம மாறும் பொழுது, அவருடைய குணங்கள் நமக்குள்ள வரும் பொழுது, நாமளும் அந்த மன்னிக்கும் இருதயத்தை பெறுவோம். தேவனிடத்துல வேண்டுதல் செய்து அந்த மாதிரியாக அன்புள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். God bless you.